வெல்கம் டு டெய்லி லைஃப் இஸ் சங்கீதா. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, புதினா செடி எப்படி வீட்டிலேயே வளர்க்கலான்றதை பார்க்கலாம். நீங்கள் கடையிலேருந்து புதினா இலையெல்லாம் வாங்கிட்டு வரீங்களா, அதை எடுத்துட்டு இந்த மாதிரி காம்பு இருக்கும், அதை நீங்கள் ஒரு தொட்டியில் மண் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு இந்த இது ரெண்டாக இல்லை மூணாக எடுத்து அப்படியே நட்டு விடலாம். ஈஸியாக நீங்கள் புதினா இலையை வீட்லேயே வளர்க்கலாம். இந்த மாதிரி வேர் இருக்கிற தண்டாக பார்த்து நீங்கள் எடுத்திங்கன்னா சீக்கிரமாக வேர் பிடிச்சி அது நல்லா இலை தளிர்ச்சி வரும், தளர்த்து நல்லா வரும். இப்போ எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக இல்லை மூணாக எடுத்து இந்த மாதிரி நட்டு விட்டுடலாம். அது நல்லா உங்களுக்கு தண்ணி அப்பப்போ தெளித்து விடணும். தெளித்து விட்டிங்கன்னா நல்லா இலை சூப்பராக துளுத்து நல்லா வரும். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க என்னோடய வீடியோவை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே நட்டாச்சு. நீங்கள் இந்த தொட்டியை டைரக்ட் வெயிலில் வைக்காதீங்க, கொஞ்சம் வெயில் படுற மாதிரி வைங்க. டெய்லி தண்ணி தெளித்து விட்டுருங்க, நல்லா துளுத்து வரும். நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த புதினாவுடைய அந்த காம்பெல்லாம் இதில் நட்டு வச்சோம். எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், சூப்பராக வளர்ந்துருக்கு. இப்போ நான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நாங்கள் பிரியாணி செய்ய போகிறோம். இதுலேருந்து கட் பண்ணி தான் நாங்கள் பிரியாணி செய்ய போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் சின்னதாக நீங்கள் தொட்டியில் இந்த மாதிரி நட்டு வச்சிங்கன்னா வீட்டுக்கு தேவையான புதினாவெல்லாம் நீங்கள் அழகாக பறிச்சிக்கலாம். இதை நான் இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.